அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்? புறாவுக்கு உடல் தந்து புகழ்பெற்ற மன்னவனின் வரலாற்றை, தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெருங்கதையை, நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகாலன் சோழனது பூம்புகாரே எனது ஊர், பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முப்படியின் எழிலே முத்தமலை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூடியாக்க முடிப்புரிந்த மன்னவனே, என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி, கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி, நீதி வலுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இறையந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, கோமாபுரியின் கொலுமண்டலத்திலே உமது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியனது பேரவையிலே கோமாளிகள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடிகட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டார் இகழ்ந்துரைக்க உமது அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி. கோவலன் மனைவி சிலம்பு திருடிய கள்வனின். போதும், யாகாவராயினும் நாக்காக்க மன்னா, நாக்காக்க. யார் கல்வர்? என் கணவரா கல்வர்? இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவர். கள்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா? நீதியின் இலக்கணம் முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ இங்கு நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற என் தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலியில் தள்ளிவிட்டீர்கள். என்ன? அரசே. கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பில்லை, கோவலன் தேவியால் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்லினார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. நான் குற்றவாளி. ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியோர்கள். இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆரிய படை கடந்தான், அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல், தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பனை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தார். மாபாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானை கேட்டிருந்தால் நீதி வலுவா நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கும் நிலைத்திருக்குமே, என் அத்தானின் உயிரும் தங்கியிருக்குமே. தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயா? மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவரை எழுப்பி தருவீர்களா? வெட்டுண்ட தலைகளை ஒட்டி தருவீர்களா? முடியாது உங்களால். ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க செய்கிறேன். உங்கள் நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால். மதுரை பாண்டியா, உனது மனைவியின் சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி, இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கிவிட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம், மரம், புறம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலைகுனிந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் கேலி பேசுகிறது பாண்டியா, உன் நீதி வளைந்த செய்தி கேட்டு. ஆணை சேனை 1000 எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலைகுனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பார்வை எங்கே? மன்னா, மாசு படரவும் மாநிலம் இகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? மாபாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக?
வேந்தர் குலத்துக்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற குடை எதற்காக? தேவையில்லை. அழு, நன்றாக அழு. என்னை காலமெல்லாம் அள வைத்த காவலனே அழு. உன் கணவன் கள்வனல் கள்வனல்ல. ஆராயாமல் அவசரத்தில் ஒன்று வருகாமலை என்று ஆணையிட்ட நானே கள்வன். நானே கள்வன். தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு. நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயரையே